अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 12ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் திருநாள், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, தசமி திதி தேய்பிறை, மிதுன ராசியில் அது மிதுன லக்னம், அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிலவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, கடகராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கு. மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஸோ மேஷ ராசி, அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய தன பிராப்தம், பண வரவுகளை கொடுக்கும். நல்ல புசிக்கக்கூடிய, நல்லா சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அதாவது எப்பெல்லாம் அந்த சந்திரன் சுக்கிரன் சேருகிறதோ அந்த நாளில் சுவையான உணவை நாம் உட்கொள்வோம். அதை ஃபஸ்ட்டு சுவாமிக்கு பிரசாதமாக படைத்து, நைவேத்தியமாக படைத்து, அதை பிரசாதமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வரும். ரெண்டு நாள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். ஃபேமிலியில் குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அமோகமான நாளாக ரெண்டு நாள் இருக்க போகிறது. ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி, அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் வலிமையாக இருக்குது. நிறைய பேர் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இன்பச் சுற்றுலா போகிறது, நிறைய கோவில்களுக்கு பயணம் செய்வதுங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன வருத்தங்கள் நிவர்த்தியாகும். நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் கிளியர் ஆகும். சந்தோஷமாக இருப்பீங்க. சுப செலவுகளும் திடீர் பிரயாணங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானம் பேசிக்கலாக நல்லா இருந்ததுன்னா சந்தோஷமாக வீட்டில் இருக்கலாம். வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். எந்த கவலையும் தேவையில்லை. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாள். நிறைய பேருக்கு ரெண்டு நாள் ஃபேமிலி ஃபுல்லாக சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து சேர்வீங்க. நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வருவாங்க. சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். செலவுகளும் நடக்கும். செலவுகள், சுப செலவுகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி, அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய, ஹெல்ப் தானாக தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மூகாம்பிகா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். சிம்ம ராசி, அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் கைகூடும். பண புழக்கம் நல்லா இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எந்த விஷயமுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி, அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபேமிலியில் ஒரே குஷியாக இருக்கும். நிறைய ஏற்றங்களும் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தை நீங்கள் டச் பண்ணாலும் சரி, அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள்.
துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் சுப விரயங்கள் ஏற்படும், நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், எடுத்த காரியங்களில் தைரியமும் சரி வீரியமும் சரி அற்புதமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆலய வழிபாடுகளுக்கு சிறந்த நாள். அதாவது ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் வரும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும், எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும். எந்த விஷயத்தையுமே தடையின்றி ஒரு காரியம் நடக்கும்னா அது நமக்கு தான் நடக்குது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, அருமையான நாளாக இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷம் இருக்குது. நட்பின் ரீதியாக பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசில் சங்கடங்கள் தீரும், உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும், சந்தோஷமாக இருப்பீங்க. ரிச்சிகத்துக்கு அருமையாக இருக்கும். அது பெண்களுக்கு ஜாக்பாட். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக பல காரியங்களை பிடிப்பது, வேலை நிமித்தமான தொழில் நிமித்தமாக உத்தியோக வியாபார நிமித்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கு. இன்றைய நாள் ஒரு விஷயத்தையுமே கவலைப்படாமல் பண்ணலாம், அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா தானாக சில விஷயங்கள் நடக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்கு. பாக்யஸ்தானம் பொதுவாக நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றம், சந்தோஷம், மன நிறைவு, திருப்தி எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் அது கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான ஒரு காலகட்டம் நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் மிக முக்கியமாக மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா தனப்பிராப்தம். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா தனப்பிராப்தம், பண வரவுகள் தாராளமாக இருக்கும். எல்லா விஷயத்தையுமே சந்தோஷமா எடுத்து பண்ணுவீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஈஸியா மற்றவங்க கிட்ட புரிஞ்சுக்கக்கூடிய பேசக்கூடிய தருணம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா பொதுவாகவே நிறைய விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும். அதுவும் இந்த நாள் பணப்புழக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது, எந்த விஷயமே ஈஸியாக முடியும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அதனால் நல்ல தனப்பிராப்தம் கொடுக்கும். நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சி உண்டு. சந்தோஷமான விஷயங்கள் காதுக்கு இனிமையாக சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதை பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி அவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.